பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி தவக்காலத்தின் முதல் வாரம் சனிக்கிழமை. முதல் வாசகம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறைவார்த்தைகள் 16 முதல் 19 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: இந்த முறைமைகளையும் நியமங்களையும் நீ நிறைவேற்றுமாறு உன் கடவுளாகிய ஆண்டவர் இன்று உனக்கு கட்டளையிட்டுள்ளார். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவற்றை நிறைவேற்றுவதில் கருத்தாயிரு. ஆண்டவரை உன் கடவுளாய் ஏற்பதாகவும் உனக்கு கடவுளாக இருப்பார் என்றும் அவருடைய வழிகளில் நடப்பதாகவும் அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் முறைமைகளையும் கடைபிடிப்பதாகவும் அவர் குரலுக்கு செவி கொடுப்பதாகவும் இன்று நீ அவருக்கு வாக்களித்துள்ளாய். நீ அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருந்தால் அவர் கூறியபடியே நீ அவருக்கு சொந்தமான மக்களினமாய் இருப்பாய் என்றும் அவர் உருவாக்கிய எல்லா மக்களினங்களிலும் புகழிலும் பெயரிலும் மாட்சியிலும் உன்னையே உயர்த்துவார் என்றும், அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய் என்றும் ஆண்டவர் இன்று உனக்கு வாக்களித்துள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 43 தொடங்கி 48 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தலச் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரிதண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செய்து விடுவதென்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, பகைவர்களை அன்பு செய்ய வேண்டும் என்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நமக்கு எதிராக தீமை செய்யும் பகைவர்களை மன்னிப்பதும் அன்பு செய்வதும் கொலைத்தனம் என்றும், பழிவாங்குவது வீரத்தின் அடையாளம் என்றும் நம்மில் பலர் எண்ணுகின்றோம். மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது இத்தகைய எண்ணம் உண்மையானது போல தோன்றுகிறது. ஆனால் மேலோட்டமானவற்றை வைத்து மட்டும் நாம் வாழ்வின் உண்மையானவற்றை கண்டுகொள்ள முடியாது. மிளகாய் பழம் பார்க்க பளபளவென்று இருக்கிறது என்பதற்காக யாரும் அதை சாப்பிடுவதில்லை. பலா கரடு முரடாக இருக்கிறது என்பதற்காக யாரும் அதை வெறுப்பதுமில்லை. பழி வாங்குபவர்கள் மேலோட்டமாக பார்க்கப்படுகின்ற பொழுது பலமானவர்களாக கருதப்படுகிறார்கள். ஆனால் அந்த பழி வாங்க துடிக்கும் காலகட்டத்தில் அவர்களில் நடப்பது என்ன என்பதை ஆராய்ந்தாலே உண்மை நிலவரம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வோம். தங்களது எதிரிகளை நினைக்கும் பொழுதெல்லாம் தூக்கம் அவர்களது கண்களை தழுவ மறைக்கிறது. எதிரிகளை பற்றிய நினைப்பு அவர்களது இரத்த அழுத்த அளவை உயர்த்தி விடுகிறது. மிகவும் மகிழ்ச்சியான நேரத்தில் கூட தங்களது எதிரிகளில் ஒருவரை தற்செயலாக பார்க்க நேர்ந்தாலோ அல்லது அவர்களை பற்றி கேள்விப்பட நேர்ந்தாலோ சோகம் அவர்களை அப்பிக்கொள்ளுகிறது. எதிரிகளை பற்றிய நினைவு இவர்களது வயிற்றை எரியச் செய்கிறது. அதாவது நம் ஆற்றலை தேவையில்லாமல் செலவழித்து நம்மை பலவீனமானவர்களாக ஆக்குகிறது. சுருக்கமாக சொல்லப்போனால், நாம் யாரை பழிவாங்க துடிக்கிறோமோ அவர்கள் எதுவுமே செய்யாமலேயே நம்மை தூங்க விடாமல் செய்து விடுகிறார்கள், நம்மை சோகமாக்கி விடுகிறார்கள், நம்மை பலமற்றவர்களாக மாற்றிவிடுகிறார்கள்.
இதற்கு மாறாக நாம் நிம்மதியான, நிறைவான, நிலையான வாழ்வு வாழ வேண்டும் என்றால் மன்னிப்பது அவசியமாகிறது. நாம் பகைவர்களை மன்னிக்கின்ற பொழுது நம் மனதில் அமர்ந்து கொண்டு நம்மை துன்புறுத்தி கொண்டிருக்கின்ற அவர்களை நாம் வெளியே தூக்கி எறிந்து விடுகிறோம் என்று அர்த்தம். எனவே மன்னிப்பு ஒரு புண்ணியம் என்பதற்காக அதை நாம் செய்யவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் அது நம் வாழ்விற்கு, நலமான வாழ்விற்கு அவசியமானது என்பதற்காகவாவது அதை நாம் செய்ய வேண்டும். ஒரு குடும்பம், மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடைவிடா பிரச்சனை. மருமகள் செய்வதையெல்லாம் மாமியார் குறை சொல்லிக் கொண்டே இருந்தார். மருமகளுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. பக்கத்து ஊரில் ஒரு முனிவர் இருப்பதாக கேள்விப்பட்டு அவரிடம் சென்று தன் குறைகளை எல்லாம் கொட்டி தீர்த்து தன் மாமியாரை அவருக்கே தெரியாத வகையில் மெதுவாக சாகடிக்கின்ற மருந்து ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டாராம். முனிவரும் ஒரு பொட்டலத்தை கொடுத்து, இதில் கொஞ்சம் பொடி இருக்கிறது, நீ கேட்ட மருந்து இதுதான். ஆனால் ஒரு நிபந்தனை, இதை நீ உன் மாமியாருக்கு கொடுக்கின்ற பொழுது உண்மையான அன்போடு கொடுக்க வேண்டும். இல்லையேல் அவர் சாகின்ற பொழுது உன்மீதுதான் எல்லோருக்கும் சந்தேகம் வரும். பின்பு உன்னோடு நானும் சிறை செல்ல நேரிடும் என்று சொல்லி அனுப்பினாராம். அப்பெண்ணும் தான் அவ்வாறே செய்வதாக வாக்கு கொடுத்துவிட்டு வீடு திரும்பினார். சில மாதங்கள் கழித்து முனிவரிடம் திரும்பி வந்த அந்த பெண், சாமி, என் மாமியாரிடம் அன்போடு பழக பழக அவர் எவ்வளவு அன்பானவர் என்பதை கண்டுகொண்டேன். அவர் சொன்ன குறை சொல்லுதல்கள் என்னை மட்டம் தட்டுவதற்காக அல்ல, மாறாக என்னை வளர்த்தெடுப்பதற்காகத்தான் அவ்வாறு சொன்னார் என்பதையும் புரிந்து கொண்டேன். எனவே அவர் இறந்து போவதை நான் விரும்பவில்லை. எனவே ஏற்கனவே கொடுத்த விஷத்தை முறிப்பதற்கு ஏதாவது மருந்து இருந்தால் கொடுங்கள் என்றாராம். அதற்கு அந்த முனிவர், ஒன்றும் கவலைப்படாதே, நான் கொடுத்தது சாதாரண மூலிகை பொடிதான். நீ மனமாறியது குறித்து மிக்க மகிழ்ச்சி. நீ பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவ்வாறு சொல்லி அனுப்பினேன் என்றாராம். அன்புக்குரியவர்களே, நாம் பகைவர்கள் என்று நினைக்கும் பலர் உண்மையிலேயே நமக்கு எதிரானவர்கள் கிடையாது. நம் அணுகுமுறைகள், மனநிலைகள், இவற்றிலிருந்து வித்தியாசமான அணுகுமுறைகள், மனநிலைகள் இவற்றை கொண்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான். இத்தகைய வித்தியாசமான அணுகுமுறைகள் மட்டில் நாம் எதிர்மறை மனப்பான்மை கொள்வதன் காரணமாக அவர்களை பகைவர்களாக நாம் பார்க்கின்றோம். மன்னிப்பு, அவர்களுக்காக மன்றாடுதல் போன்றவற்றின் மூலம் இந்த எதிர்மறை மனநிலையை வெற்றி கொள்ள முடியும் என்பதே இன்றைய நற்செய்தி வழியாக இயேசு நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம். மன்றாடுவோமாக. இறைவா, எம் எதிரிகள் என்று நாங்கள் நினைப்பவர்களை மன்னிப்பது அவர்களை விட எங்களுக்கே அதிகம் பலன்களை விளைவிக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமேன். பரிபூரண அன்பில் நடத்தும் ஆண்டவரே, பகைவரையும் நேசிக்க கற்றருள்வாயே. உம் கட்டளையில் நிலைத்து வாழ உம் சொந்த மக்களாயாக்குவாயே. முழு இதயத்தோடும் உம்மை நாடுவேன், முழு ஆன்மாவோடும் உம்மை போற்றுவேன். உம் வார்த்தை எனக்கு வாழ்வின் ஒளி, உம் வழியில் நடப்பதே என் மகிழ்ச்சி. தேர்ந்தெடுத்த புனித ஜனமாம் நாம் உம் சத்தியத்தில் நிலைத்து நிற்க வேண்டும். உம் உடன்படிக்கை அன்பின் சின்னம், என் வாழ்வு முழுதும் உமக்கே அர்ப்பணம். பகைவரையும் நேசி என்றீர் ஆண்டவனே, கடினமானாலும் அது உம் வழியே. தீமை செய்தவர்க்கும் நன்மை செய்வேன், விண்ணக தந்தை போல் வாழ முயல்வேன்.
பூரணராய் மாற்றுவீராக